ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி 2.1ல் 9வதும் 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஜி ஆனது 30 எனில் ஜி கழித்தல் 1 மற்றும் ஜி கூட்டல் 1 மதிப்பு யாது? அப்போ ஜி வந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டல் 1 கழித்தல் 1 கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள், ஜி இஸ் ஈக்குவல் டு 300ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும். அப்போது ஜி கழித்தல் 1னா 300 கழித்தல் 1னா எவ்வளோ வரும்? 292 வரும். அதுக்கப்புறம் ஜி கூட்டல் 1னா 300 கூட்டல் 1ன்னு வரும். அப்போது 301ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அப்போது தேர்ஃபோர் ஜி கழித்தல் 1 இஸ் ஈக்குவல் டு 299, ஜி கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 301. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறான். 2s கழித்தல் 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பு காண்க. 2s கழித்தல் 6 வந்து 30ன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது பாருங்கள், 2s கழித்தல் 6 இஸ் ஈக்குவல் டு 30 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டவணை நம்ம போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே எஸ் இன் மதிப்பு, அதுக்கப்புறம் 2s கழித்தல் 6 இங்கே முடிவு, அதுக்கப்புறம் முடிவு 30 ஆக உள்ளதா? அப்படி இருந்துச்சுன்னா ஆம்னு எழுதணும், அப்படி இல்லைன்னா இல்லைன்னு எழுதணும். அப்போ ஆம் ஆர் இல்லை. அப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்ம ஃபஸ்ட்டு 12ன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், 12 எடுத்திங்கன்னா 2 பெருக்கல் 12 கழித்தல் 6. அப்போ 2 12 24, 24ல் 6 கழிச்சிங்கன்னா 18. அப்போது இது 18 வரதுனால இது 30 வரணும் ஆன்சர், அதனால இது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், 13 போட்டு பார்க்கலாம். 2 பெருக்கல் 13 கழித்தல் 6. அப்போ 2 13 26, 26ல் 6 போச்சுன்னா 20. அப்போ இதுவும் இல்லை. 30 இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆம்னு எழுதணும். அதுக்கப்புறம் 14 பாருங்கள், 2 பெருக்கல் 14, 2 14 பார்த்திங்கன்னா 28, 28ல் 6 போச்சுன்னா 22. அப்போ இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 15, 2 பெருக்கல் 15 கழித்தல் 6, 2 15 30, 30ல் 6 போச்சுன்னா 24. அப்போது இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 16, 2 பெருக்கல் 16 கழித்தல் 6, 2 16 32, 32ல் 6 போச்சுன்னா 26. அப்போது இது கூட இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், 17, 2 பெருக்கல் 17 கழித்தல் 6, 2 17 34, 34ல் 6 போச்சுன்னா 28. அப்போ இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், 18, 2 பெருக்கல் 18 கழித்தல் 6, 2 18 36, 36ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 30. அப்போ ஆன்சர் 30 கரெக்டாக வந்துச்சுங்களா? அப்போது இது ஆம், இதுக்கு தான் ஆன்சர். அப்போது அவங்க எஸ்ஸோட மதிப்பு தானே கேட்குறாங்க. அப்போது 2s தானே. அப்போது 2 பெருக்கல் 18 இதுதான் எஸ்ஸோட மதிப்பு கழித்தல் 6 இஸ் ஈக்குவல் டு 30. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது எஸ்ஸோட மதிப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், 10வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் அட்டவணையை நிரப்புக. மேலும் கே வகுத்தல் 3ன் மதிப்பு 5 எனில் கேயின் மதிப்பை காண்க. k/3 மதிப்பு வந்து 5 எனில் கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அட்டவணை நிரப்பணும். பாருங்கள், இந்த அட்டவணை குத்துக்கிறாங்க. கேவோட மதிப்பு மேலே குத்துட்டுருக்குறாங்க, k/3 மதிப்பு இங்கே குத்துருக்காங்க. இது 4க்குமே கட்டத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 5 எதுக்கு வருதோ அதோட கேவோட மதிப்பு நம்ம எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், கேவோட மதிப்பு குத்துட்டு இருக்காங்க. k/3னா கேனா இங்கே 3 போடணும். அப்போ 3/3னா 3 3 கேன்சல் ஆகிட்டு 1 வரும். அப்போ இது கரெக்ட். அதுக்கப்புறம் கேனா 6 போட்டிங்கன்னா 6/3, 1 3 3 2 3 6ன்னு வரும். அப்போ இங்கே 2. அதே 9 போட்டிங்கன்னா 9/3, அப்போ 9/3னா 1 3 3 3 9. அப்போ இங்கே 3ன்னு வரும். அதே 12 போட்டிங்கன்னா 4 வரும், 15னா 5 வரும், 18னா 6ன்னு வரும். அப்போது இது 5 k/3 5னா அது கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன வருது? 15. இதுதான் நம்ம எழுதணும். அப்போது
அட்டவணையிலிருந்து k/3 மதிப்பு 5 ஆக இருக்கும்போது கேவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கே என்னது 15. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு.